தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய டாப் ஹீரோஸ் எல்லாமே அவங்களோட பிடிச்ச விஷயத்தை இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு வந்துட்டு நம்மளோட ரஜினி சார் வந்துட்டு அவருக்கு பிடிச்ச இந்த ஆன்மீக பயணத்தை வந்துட்டு எடுத்து இப்போ இமாலயஸ்க்கு போய்கிட்டு இருக்காரு. அங்கங்க அவர் எளிமையாக சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும், எளிமையாக அவர் நடக்கிற விஷயங்களா இருக்கட்டும், அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு போகும்போது நம்மளோட விஜய் என்ன அவர் பிடிச்ச மாதிரி அவர் நினைச்ச மாதிரி பாலிடிக்ஸ்க்கும் வந்திருக்கு. இப்போ இதோட தொடர்ச்சியா இப்போ அஜித் சார் வந்துட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி இப்போ கார் ரேசிங்ல கடந்த 2-3 வருஷமா அவர் இன்வால்வ் ஆகியிருக்கார். மனுஷன் நினைக்கிறது என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது ரசிகர்களுக்கு தேவை படம். அது வந்துட்டு நான் சைட் பை சைடா வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு படம் நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதே போல இப்போ என்னோட ஆசைக்காக நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அதுதான் ரேசிங். ஸோ இதனாலேயே கடந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அஜித் குமார் ரேசிங் அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் கூட அது சக்சஸ்ஃபுல்லா நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இனிஷியல் ஸ்டேஜில் அஜித் சாரோட லைஃப் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி அவர் ஒரு ரொம்ப ஸ்கிராச்ல இருந்து வந்த ஒரு மனுஷன் தான். ஸோ அந்த டைம்ல இருந்தே அவருக்கு வந்துட்டு இந்த ரேசிங் மேல ரொம்ப பெரிய ஒரு ஆர்வம். பட் அதுக்கான ஒரு செலவு தேவைப்படுது, அதுக்கான ஒரு ஸ்பான்சர் அப்படின்றது தேவைப்படுறதுனால அவரை நம்பி இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பான்சர் பண்ண யாரும் இல்லை. ஸோ எவனுமே கொடுக்க வேணாம்டா ஸ்பான்சர், நானே சம்பாதிச்சு நானே ஒரு ரேசிங் கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாரா என்னன்றது தெரியல. ஸோ அதோட தொடர்ச்சியாக அவர் படம் நடிக்க ஆரம்பிச்சாரு. அது வேற ஒரு லெவலில் அவர் கொண்டு போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவர் நினைச்சு பார்க்காத பணத்தையுமே அதுல இருந்து சம்பாதிச்சார். ஸோ பணம் ஒரு கட்டத்துக்கு மேல சேர்ந்தாச்சு. இதுக்கப்புறமா நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்றது சொல்லி இப்போ யாருக்கிட்டையுமே ஸ்பான்சர் அப்படின்றது போய் நிற்காம அவர் சம்பாதிச்ச பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இந்த அஜித் குமார் கார் ரேசிங் அப்படின்ற ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காரு. அந்த வெற்றி எந்த அளவுக்கு பெருசு அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த கார் ரேசிங்ல முக்கியமான ஒரு சாம்பியன்ஷிப் சீரிஸ் அப்படின்றது சொல்றாங்க. அதுதான் கார் பெயிண்டிங் 24 ஹவர்ஸ் யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் சீரிஸ் 2025. ஸோ இந்த ஒரு யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் சீரிஸ் வந்துட்டு இந்த ரேசிங்ல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது சொன்னேன் இல்லையா, அதுல வந்துட்டு கிட்டத்தட்ட 3வது இடம் அஜித் சார் பிடிச்சிருக்காரு. ஸோ இது வந்துட்டு தமிழ்நாடு மக்களுக்கு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்கவே ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இப்போ அடங்கி இருக்கு. ஸோ அஜித் குமார் சார் அடுத்து சினிமாவில் எந்த அளவுக்கு சாதிச்சாரோ அதே போல இப்போ அவரோட கார் ரேசிங்லுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்றது எந்த சந்தேகமும் இல்லை. அதுதான் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம மனசுக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சோம் அப்படின்றப்போ அதுல நிம்மதியும் இருக்கும், வெற்றியுமே அதுல அடங்கும் அப்படின்னு சொல்லி இப்போ மனுஷன் அதுதான் வந்துட்டு அவர் பிடிச்ச விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதே போல ஃபேன்ஸுக்கு தேவைப்படுற ஒரு சில படமும் சைடு பை சைடு நடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. சரி, இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சீரீஸ்ல வந்துட்டு 3வது இடம் பிடிச்ச அஜித் சாருக்கு வந்துட்டு நம்மளோட உதயநிதி ஸ்டாலின் அண்ணா வந்துட்டு ஒரு விஷஸ் ஒன்று சொல்றாரு. அந்த விஷஸ்ல அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு மக்களுக்கு மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்க எல்லாருமே பெருமைப்படுற அளவுக்கு இந்த ஒரு கார் ரேசிங்கை மிக பெருசா கொண்டு போயிருக்காரு, ப்ரொமோட் பண்ணியிருக்காரு அஜித் சார். அது எங்களுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருக்கு. அது கூட அவரோட அந்த கார் ரேசிங் ஷூட்ல வந்துட்டு தமிழ்நாடோட லோகோவை போட்டிருக்காரு. என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது SDAT, அதாவது ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த ஒரு லோகோ இருக்கும். இந்த லோகோவை அஜித் சாரோட அந்த கார் ரேசிங் போடுறப்ப அந்த ஷூட்ல வந்துட்டு பொறிச்சிருக்காரு. ஸோ இதை பார்த்துட்டு நம்மளோட உதயநிதி ஸ்டாலின் அண்ணாவுமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்மளோட தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியோட லோகோவை நீங்க வந்துட்டு இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போயிருக்கீங்க, அது நினைச்சுமே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த ஸோ இதை வந்துட்டு உதயநிதி அண்ணா வந்துட்டு அவரோட பக்கத்தில் இருக்க அவரோட விஷயத்தை அவர் சொன்னார். ஸோ உடனே வந்துட்டு அஜித் சார் வந்துட்டு என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றப்ப பார்க்கும்போது, நீங்க எங்களுக்கு வந்துட்டு கொடுத்த இந்த ஒரு விஷயம் ரொம்பவே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதே நேரத்தில் சென்னையில் ஒரு கார் ரேசிங் நடந்ததுல எல்லாருக்கும் ஞாபகம் போன வருஷம் நடந்தது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்க இனிஷியேட் பண்ணியிருக்கீங்க சென்னையில். ஸோ அதை நினைச்சா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. உங்களோட முயற்சிக்கும் உங்களோட அந்த ஒரு தொடர்ச்சிக்கும் ரொம்ப எனக்கு ஒரு உத்வேகத்தையுமே ரொம்ப சந்தோஷத்தையுமே கொடுக்குது. அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி அஜித் சார் தேங்க்யூ சொல்லியிருக்காரு. அது கூடவே இந்த ஒரு SDAT லோகோவை பற்றியுமே ஒரு விஷயத்தை சொல்றாரு. SDAT லோகோ வந்துட்டு நான் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட கேட்டேன், இந்த லோகோவை நான் யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லி. ஸோ அவங்களும் வந்துட்டு எனக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, யூஸ் பண்ணிக்கோங்கன்ட்டு. ஸோ அதனால நான் வந்துட்டு இந்த ஒரு லோகோவை என்னோட ஷூட்ல வந்துட்டு நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்கேன். ஸோ இதில் அவர் எக்ஸாக்டாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்றப்போ, உதயநிதி ஸ்டாலின் எனக்கு ரிப்ளை கொடுத்த மாதிரியும் ஆச்சு, விஷயம் சொன்ன மாதிரியும் ஆச்சு. அதே போல மோட்டார் ஸ்போர்ட்டை வந்துட்டு இனிஷியேட் பண்ணாங்க இல்லையா சென்னையில், அதுக்குமே ஒரு நன்றியுமே சொல்லியாச்சு. அது கூட இந்த ஒரு லோகோ இருக்கு இல்லையா, தமிழ்நாடு லோகோ, அது ஷூட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாவது சைலண்டா வந்துட்டு ஃபண்டு பண்றாங்களோ அப்படின்றது யாரும் நாளைக்கு தப்பா நினைச்சிட கூடாது அப்படின்றதுக்காக இந்த ரூமர்ஸ்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்புமே வச்சாரு. இருக்கிற விஷயத்தை உண்மையா பேசி உடைச்சிட்டார். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் அஜித் சார் ரிப்ளை பண்ணாம இருந்தாரு, இந்த ஒரு SDAT லோகோ பத்தி பேசாம இருந்தாருன்னு வச்சுங்க, நாளைக்கு பின்ன நம்ம பயிலங்களை என்ன பண்ணுவாங்க, அஜித் சாரோட ஷூட்ல வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குன்னா அப்போ கண்டிப்பா DMK சைட்ல இருந்து ஏதாவது ஃபண்டு போயிருக்கும், தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாவது ஃபண்டு போயிருக்கும். ஸோ அதுல இருந்து தான் அஜித் சாரோட கார் ரேசிங் நடக்குது போல இருக்குது, சைடு பை சைடு ஏதாவது வந்துட்டு பின்னாடி ஃபண்டு போய்கிட்டு இருக்கும் போலன்னு சொல்லி ஏகப்பட்ட ரூமர்ஸை கலெக்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு விஷயமே தெரியலனா கூட இப்படி இருக்குமோன்னு சொல்லி உண்மையா நடக்கிற மாதிரியே ஒரு கதையை கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாளைக்கு பின்ன யாருமே அஜித் குமார் ரேசிங்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக அவர் டீசெண்டா அந்த தேங்க்ஸ் சொல்ற விஷயத்திலே பேச்சோட பேச்சா அதுவுமே மென்ஷன் பண்ணி அந்த ரூமர்ஸ் நாளைக்கு பின்ன வரக்கூடாதுன்னு சொல்லி இப்பவே ஒரு ஃபுல் ஸ்டாப்பை வச்சிட்டார். இட்ஸ் கிரேசி. அதுதான் சொல்றேன், அனுபவம் அப்படின்றது சொல்லுவாங்களே, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது சொல்லுவாங்கல்ல. ஸோ அவர் பார்க்காத கான்ட்ரவர்சியா இல்லை அவர்
பார்க்காத பிரச்சனையா ஃபீல்டுக்குள்ள. ஸோ இதை பண்ண நாளைக்கு பின்ன நம்மளை எப்படி பேசுவாங்கன்றது அவருக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும். எல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி அவரும் அவரோட ட்விட்டில் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தது வந்துட்டு அஜித் சார் கம்ப்ளீட்டடாக ரேசிங்லேயே போயிட்டாரு, அதுக்கப்புறம் படத்துக்கே வர மாட்டாரான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி அடுத்தது அவர் படம் வந்துட்டு ஆதிக் ரவிச்சந்திரன் கூட தான் எப்படி ஜிபி எடுத்தாங்களோ அதே போல் வந்துட்டு அதே டேரக்டர் கூட அடுத்த படம் அப்படின்றது பண்ண போகிறது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதோட தொடர்ச்சி ஆதிக் ரவிச்சந்திரன் கிட்டேயுமே வந்துட்டு மீடியா மக்கள் கேட்கும்போது ஜிபியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டடாக வந்துட்டு அவரோட ரசிகர்களுக்காக எடுத்த படம். பட் நான் இப்போ அடுத்த படம் எடுக்க போகிறது அஜித் சாரோட கமர்ஷியலாக இருக்கும், மாசாக இருக்கும், அதே போல் ஃபேமிலிக்கும் பிடிக்கும், ரசிகர்களுக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படத்தை தான் எடுக்க போகிறேன்னு சொல்லி அவருமே சொல்றாரு. ஸோ மேபி அது அடுத்த வருஷம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இடையில நிறைய பேர் வந்துட்டு இந்த F1 படத்தில் வந்து அஜித் சார் நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நம்மளோட தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே விருப்பப்படுறாங்க. பட் அதுக்கான ஒரு டேரக்டர், அதுக்கான ஒரு பக்காவான ஒரு விஷயங்கள் எல்லாமே அமைஞ்சதுக்கப்புறம் மேபி F1 அப்படியே வந்துட்டு எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்தா மேபி அஜித் சார் நினச்சாங்கன்னா பங்கமாக தான் இருக்கும். ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுதான் அஜித் சாரோட கம்ப்ளீட் டீட்டெயில். இதோட தொடர்ச்சியாக அடுத்தது நம்மளோட ரஜினி சார் அவர் வந்துட்டு பேக் டு பேக் பயங்கரமாக ஹிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்போ கூலியுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் விதத்தில் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ஹிட்டு. ஸோ இதோட தொடர்ச்சியாக இப்போ ரஜினி சார் அவரோட பிடிச்ச மாதிரி ஆன்மீக பயணத்தை வந்துட்டு மேற்கொண்டு இப்போ ஹிமாலயத்தை நோக்கி போகிறாரு. ஸோ அவர் போகிற வழியெல்லாம் நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரியும் ரொம்ப ஒரு சிம்பிளாக வந்துட்டு அவர் கையில் வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண தட்டு வச்சு சாப்பிட்ற மாதிரியும் ஒரு சின்ன ரெஸ்ட் அங்கங்கே உட்காந்து எடுக்கிற மாதிரியும் அவரோட ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும் இதெல்லாம் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை வந்துட்டு நம்மளோட பசங்க பயங்கரமாக ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் எந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ அவருக்கு ரஜினி சாருக்கு பிடிச்ச மாதிரி அவரும் ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட விஜயனா அவருக்கு பிடிச்ச மாதிரி இப்போ பாலிடிக்ஸில் இறங்கி இருக்காரு. பட் என்ன மனுஷன் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாரு, ரொம்ப டவுன் ஆயிட்டாரு இந்த ஒரு கரூர் பிரச்சனைனால. பட் ஸ்டில் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவர் எப்போதான் வெளியில் வர்றாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் அஜித் சாரோட வெற்றியை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் நான் வாழ்த்து சொல்லியும் அந்த வாழ்த்துக்கு அஜித் சார் வந்துட்டு ஒரு சந்தோஷமான ஒரு ரிப்ளை கொடுத்ததுக்கான மொத்த இன்ஃபர்மேஷனும். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது சினிமா நியூஸை பற்றி அஜித் சாரோட ஃபேன் யாராவது இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு இன்ஃபர்மேஷனாக இது இருக்கும். ஸோ இதோட தொடர்ச்சியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஸ்டார்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த தேர்வு எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே போல் அடுத்தது வேற யார் மிகப்பெரிய ஒரு ஸ்டார் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை திரும்பியும் வேற மாதிரி ஒரு கெரியரில் ஆரம்பிப்பாங்கன்றது உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா அடுத்தது சூர்யானந்த் தான் இருக்காங்க. அவருமே வந்துட்டு இந்த எஜுகேஷன் லெவலில் அவர் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. மேபி அவர் ஸ்கூல் காலேஜ் ஏதாவது திறப்பாரா என்ன விஷயம் அப்படின்றது தெரியல. ஸோ உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ உங்களை வந்து நான் பார்க்குறேன். Until then, bye bye, AV.